தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா. எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். வீடு கட்டி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை, அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள், இடிக்கிறீர்கள். அப்போது ஆட்சியர் காலத்தில் இருந்து அதை வீட்டு மனைகளாக போட்டு வித்தவன் எவன்? அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் எவன்? அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன்? எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன்? குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன்? அவனுக்கு குடும்ப அட்டை, வாக்கு செலுத்துகிற உரிமை, இதையெல்லாம் கொடுத்தவன் எவன்? 60 ஆண்டுகளாக அவனிடத்திலே வீட்டு வரி வசூலித்தவன் எவன்? அவனுக்கு நடந்து செல்வ, கடந்து செல்ல பாதை போட்டு கொடுத்தவன் எவன்? யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்விடங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழர்கள் புரிந்து கொள்ளும். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கள்ளுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீக குடிகள், ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டி விட்டார்கள். புறநகருக்கும் புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார்கள். அப்போதெல்லாம் நின்று போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடும் உரிமையோடும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். இப்போ எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பு என்று நீரின்றி அமையாது உலக என்று பாடியவன் வள்ளுவர் கோட்டமே நீர்நிலையை தகர்த்து விட்டு தான் கட்டப்பட்டது. ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் எங்க என்று கேட்டால் அங்கிட்டு போறியாம்பா. அப்போ பல நீதிமன்றங்கள் ஏரி குளங்களை தூர்த்து தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செந்திலுக்கு தெரியும். நான் வழக்குக்கு போயிருக்கிறேன். நான் போகாத நீதிமன்றம் எங்கே இருக்கிறது? எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறேன். மதுரை நீதிமன்றம் எங்கே இருக்குது? மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஏரிதான். இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கரணையிலே இருக்கிற அந்த ஏரியை, சதுப்புநில ஏரியை குப்பையை கொட்டி மூடியவர்களுக்கு தண்டனை என்ன? ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார்? யார்? இதை யாராவது பேசுவார்களா? கருத்தாக்கிகள், விமர்சகர்கள். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். யாரைய ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே. உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. உனக்கு வாக்கு செலுத்திய 36 லட்சம் மக்களை நினைவில் கொண்டு உண்மையும் நேர்மையாக களத்திலே நில்லு. தொடர்ந்து செல்வேன். இதுதான் நீ இந்த மாவீரர் நாளில் ஏற்க வேண்டிய உறுதி. ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை, அவர்களுக்கு சேர்த்து போராடுவது நமது வேலை. யார் கொடுப்பா இந்த சுயிஸ் மட்டும்? சிரிக்காத. டேய், நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுறவாரா? ஏய், வயிறு கம் முடிச்சிடும், வயிறு முடிச்சிடும். வேற பசி கிடையாது, பசியே கிடையாது. பசுஞ்சோலை பள்ளிகள், பசுஞ்சோலை சாலைகள், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா. எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா. திருப்பி அடுத்து என்னென்ன? வயிறு வந்துருச்சு, அப்புறம் உயிர். உயிர் என்ன? மருத்துவம். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். தனியார் மருத்துவமனை, அப்போலோ, காவிரி, ராமச்சந்திரா வாங்கோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம். இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன்.
பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன், மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற. ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் myself. It's very bad, very ugly. I hate it. யாருக்கு என்னதே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசி ஏதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவங்க என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறாங்கடா பிக்காடி. ஏய் போடா. எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கான். நாலு அப்படி மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்த் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும். ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவோம். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தகம் வெளியணுமா பாட்டு வெளியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை. ஐயோ 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 ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன். எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்ணுகள், பல்லாயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்துருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்குங்களா? நான் இல்லைன்னா